வணக்கம் எல்லாருக்கும். அ நான் வந்து பனங்காய் பலகாரம் கொஞ்சம் செய்தேன் நான். யூகேலலாம் இப்போ தமிழ் கடைகள்லாம் அந்த களி வருகுது, பனங்களி. அப்ப அத எடுத்து லேசா கொஞ்சம் காய்ச்சிட்டு, அதுக்கு பிறகு மா, அம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். சிதுக்குட்டி ஹெல்ப் பண்ண போறேன் நாமண்டு வந்து நின்றவள். அப்ப அவளுக்கு குடுத்து விட்டேன் நான். அ அதுக்கு பிறகு சுகர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. இல்லைண்டா சர்க்கரை போடலாம் என்னென்றாலும் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த நீங்கள் காய்ச்சின களி வந்துட்டு நல்லா ஆறின பிறகு அந்த மாவில் விட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா அடித்து அடித்து குழைக்கணும். அப்போ தான் வந்து பலகாரம் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். பிறகு நான் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். நான் வச்சுட்டு இது வந்து இரும்பு பேன். இதில் இது சூடாகினது எண்ணெயை கொஞ்சம் விட்டு நல்லா ஹீட் ஆகின பிறகு நான் கையால் ஊற்றினான். கையால் எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக வந்தது. அப்போ ஸ்பூனால் நல்லா குட்டி குட்டியாக ஊற்றக்கூடிய மாதிரி இருந்தது. ஸ்பூனால் விட்டுட்டு டக்குன்னு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நல்ல ஒரு ஷேப்பில் வரும். பிறகு நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொரியுங்க. ஏன்னாண்டா டக்குன்னு இல்லாட்டிக்கு எரிஞ்சு போயிடும். பிறகு மெதுவாக இப்படி பொரித்து வடிவாக எடுத்த நான் நல்லா இருந்தது. 2 பக்கமும் நல்லா பிரட்டி பிரட்டி விடுங்க. இல்லைண்டா டக்குன்னு எரிஞ்சு போயிடும். சூப்பராக இருந்தது. கனகாலத்துக்கு பிறகு சாப்பிட்டது அருமையான ஒரு பலகாரமாக இருந்துச்சு இது. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் கடையில எல்லாம் இப்போ வருகுது. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.